ஹலோ மக்களே, மே 28ஆம் தேதியோட சலங்கையோட ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் 5:30க்கு போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ககன் வந்து அவரோட காதலை வந்து பூமி கிட்ட சொல்றாங்களா இல்லையா, பூமி வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, அதுக்கடுத்து பிந்து வந்து காலேஜ் போறாங்க, கண்டிப்பா அங்க சிவாவை மீட் பண்ணுவாங்க, இதனால அபூர்வா வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரப்போதா, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க முதல்ல ககன் வந்து வராரு, கார்ல வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு பூ ஒரு அம்மா வித்துட்டு இருக்கிறாங்க, கூட ஃபுல்லா வச்சு எல்லா வகையான பூ வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. அதாவது மல்லிகை பூ, ரோஸ் பூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவும் வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. உடனே ககன் வந்து இதை பார்த்தோன்னே வந்துட்டு பூமியோட ஞாபகம் வருது. அதாவது பூமி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 12 கண்டிஷன் சொல்லியிருப்பாங்கல்ல ககனுக்கு, நீங்க ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வரும்போது வந்துட்டு எனக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனா ககன் வந்து இப்ப அந்த கண்டிஷனுக்காக வாங்கல, இப்பதான் அவர் வந்து பூமியை புரிஞ்சுக்கிட்டாரே, அவர் பூமி மேல இப்ப ரொம்ப காதலா இருக்கு அவருக்கு, அதை சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இந்த நம்ம பூமிக்கு வாங்கிட்டு போனா என்ன இந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி வராரு. உடனே இந்த அம்மா வந்து அந்த அம்மா கிட்ட வந்துட்டு எனக்கு பூ வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பூ தம்பி வேணும் உங்களுக்கு, மல்லிப்பூ வேணுமா கனகாம்பரம் பூ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடையில இருக்கிற எல்லா பூவும் காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு எல்லாம் என்ன பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்கிறாரு. உடனே அந்த பூக்காரம்மா சொல்றாங்க, என்ன தம்பி இப்பதான் உனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ககன் வந்து இங்க வெக்கப்பட்டு நெளிகிறாரு. உடனே சரிப்பா இப்பதான் உனக்கு பார்த்தாலே தெரியுது உனக்கு இப்பதான் நீ கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, சரி உன்னோட பொண்டாட்டிக்கு தானே வாங்கிட்டு போற, மல்லிப்பூ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககனும் சரி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா உனக்கு 1 முழம் வேணுமா 2 முழம் வேணுமா அப்படின்னு வந்து அந்த அம்மா கேட்கறதுக்கு ககன் என்ன சொல்லியிருக்கணும், ஒன்னும் 1 முழம் வாங்கணும், இல்ல 2 முழம் வாங்கணும், இல்ல 4 முழம் வாங்கணும். அவரு அந்த கூட ஃபுல்லா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த அம்மாக்கு ஒரே சந்தோஷம் தான், பூக்கார அம்மாக்கு. இது இந்த கூட ஃபுல்லா வாங்கிக்கிறியா, உன்னோட பொண்டாட்டி ரொம்பவே அதிர்ஷ்டசாலி தான் தம்பி, யாராவது இப்படி பூ வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப உன்னை கட்டிக்கிட்ட உன் பொண்டாட்டி வந்து ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பர்ஸ்ல இருக்க காசை ஃபுல்லா எடுத்து கொடுக்குறாரு. உடனே அந்த அம்மாவும் சரி தம்பிங்க தான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பூவை ஃபுல்லா கொடுக்குறாங்க. உடனே கார்ல வைக்கிறாரு. இங்க பார்த்தா பிந்து வந்து எக்ஸாம் எழுத வராங்க. பிந்து வந்து பின்னாடி உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. முதல் ரோல ஆளா வந்துட்டு இவங்க பூர்ணி எழுதிட்டு இருக்கிறாங்க. 2வது ரோல வந்துட்டு 2வது வரிசையில 2வது ரைட் சைட்ல, அதாவது முதல்ல ஒருத்தர் ABC அப்படி உட்கார்ந்து எழுதிடுறாங்க. அதுல இந்த சைடு முதல்ல வந்து பூர்ணி, அதுக்கு பின்னாடி வந்து பிந்து, அதுக்கு பின்னாடி சிவா வந்து எக்ஸாம் எழுதுறாரு, கான்சென்ட்ரேட்னா எழுதிட்டு இருக்காரு. ஆனாலுமே பிந்துவை இதுக்கு அடுத்து நம்மளால பார்க்க முடியாது, பிந்து கிட்ட நம்மளால இனிமேல் பேசவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவ ஒரு வாட்டியாவது ஏறெடுத்து நம்மளை பார்க்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைன் எழுதுறாரு. பிந்துவை எடுத்து பாக்குறாரு. இங்க பிந்துவோ சிவாவை திரும்பி கூட பார்க்கல, யாரையுமே பார்க்கல. அவங்க வந்து அபூர்வா ஆல்ரெடி இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு எக்ஸாம் மட்டும் எழுதுறாங்க. உடனே அதுக்கடுத்து எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. இங்கே 3 பேரும் அங்க எல்லாருமே எழுதிட்டு இருக்கிறாங்க, ஹால்ல எல்லாருமே எழுதிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த ஆபீசர்லாம் வந்து நூல்கண்டெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு சைட்ல போட்டு போறாங்க. உடனே நம்ம பிந்து வந்து முதல் ஆளா கட்டி கொடுத்துட்றாங்க. அதாவது பேப்பர் எழுதி முடிச்சிட்டாங்க, டெஸ்ட் நூல்கண்டு கட்டிடுறாங்க. கட்டிட்டு உடனே இவரு எங்கடா பிந்துவை பார்க்கும்போது அவங்க நூல்கண்டு கட்டிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை எழுதிக்கிட்டு இருந்தா மனுஷன் சிவா, இவரு நூல்கண்டு எடுத்து கட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே கட்டிட்டு இதுக்கு அடுத்து பிந்துவ கிட்ட இனிமேல் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிந்து வந்து இதை கொடுத்துட்டு அப்படியே ஹால்ல நடந்து வராங்க. இங்க பூர்ணி பார்த்தா அவங்க பட்ட எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறாங்க, மற்ற பேரும் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறாங்க. முதல் ஆளா பிந்து கொடுக்குறாங்க, அதுக்கு பின்னாடியே நம்ம சிவாவும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பிந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த வெளியே வந்து ஓடி வந்து கத்திட்டு இருக்கிறாரு. எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே அவங்க பாதி தூரம் நடந்து வந்துட்டாங்க. உடனே பிந்து நின்னு பிந்து, இதுக்கு அடுத்து உன்னால என்கிட்ட பார்க்கவே முடியாது, இனிமேல் உங்ககிட்ட பேசவும் முடியாது, நீ எனக்கு ஒரு காலும் பண்ணல, ஒரு மெசேஜும் பண்ணல, நீ எப்படி இருக்க, உனக்கு வீட்டுல என்ன ஆச்சு, என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா கேட்டுட்டு இருக்கிறாங்க பிந்து கிட்ட. உடனே நம்ம பிந்து, நான் அன்னைக்கே அதுக்கு தான் சொன்னேன், நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த, நீ வீட்டுக்கு வந்ததுனாலதான் இப்ப இன்னும் பிரச்சனை ரொம்பவே பெருசாயிட்டு சிவா, நான் என்னோட அத்தை உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்ப என் கூட துணைக்கி வந்து மருதாணி சித்தியை அனுப்பி வச்சிருக்காங்க, மருதாணி இலை பாட்டி அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் உன்னை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், அபூர்வாத்தை ஒன்னும் பண்ண மாட்டாங்க, என்னதான் கொலை பண்ணி போட்டுருவாங்க. இருக்கிற பிரச்சனையில இதுவரை நீ வேற புது பிரச்சனை ஏதோ பண்ணாத, நம்ம காதல் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், இனிமேல் உனக்கு எனக்கு என்ன சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து காதலே முடிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பேசுறாங்க பிந்து. இதை கேட்டு சிவாவோட நெஞ்சே அப்படியே 2 துண்டா உடஞ்சு போன மாதிரி இருக்கு நம்ம சிவாக்கு. ஒண்ணு, என்ன பிந்து சொல்ற, வீட்டுல ஒரு பிரச்சனை வந்ததுங்கிறதுக்காக நம்ம காதலே நீ தியாகம் பண்ணிருவியா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாரு,
சரி இப்போ நீ சொல்ற மாதிரி இப்போ நம்ம இதுக்கு அடுத்து எப்படி ஒண்ணு சேர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பிந்து அதுக்கு சிவா சொல்றாரு, இன்னைக்கே நமக்கு நல்ல சமயம் தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நீ இது இப்பதான் நம்ம சந்திச்சிட்டோமே, நம்ம இங்க இருந்து எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம், எங்கேயாவது ஓடி போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிவா சொல்றாங்க. இதை கேட்ட பிந்து, இங்க பாரு, இப்ப நீ சொல்ற மாதிரியே நான் உன் கூட உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட ஓடி வரேன்னு சொல்றேன். உன்கிட்ட காசு இருக்கா? நீ என்னை எப்படி பாத்துப்ப? நம்மளால எவ்வளவு தூரம் வாழ முடியும்? நம்மளால எவ்வளவு தூரம் முதல்ல இந்த ஊரை விட்டு போக முடியுமா நம்மளால? இல்ல இந்த தேசத்தை விட்டுதான் நம்மளால போக முடியுமா? நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும் சிவா, இயல்பு வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி பிந்து வந்து இது மாதிரி தடுக்கிறாங்க சிவாவோட. உடனே சிவாக்கு வந்து கோவம் வருது. இங்க பாரு, என்கிட்ட இப்ப நீ கேக்குற மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்ல, ஆனா நம்ம காதல் நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணி நம்ம காதல் ஏதாவது நம்ம பண்ணி நம்ம வாழலாம். வா, இதுதான் நமக்கு கரெக்டான சமயம், நம்ம ஓடி போகலாம்னு சொல்ல, இங்க பாரு சிவா, எனக்கு என் வீட்டை தாண்டி என் வீட்டுல இருக்கவங்களை தாண்டி என்னால எதுவும் பண்ண முடியாது. நம்ம காதல் இதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதல் ஒரு கும்பிடு. தயவு செஞ்சு இனி உன்னா பார்த்தா உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு போயிரு சிவா அப்படின்னு சொல்லி இவங்க பேச, சி அப்படின்னு சொல்லி இவர் சிவாக்கு வந்து கோவுது. ஒரு இப்படி ஒரு காதலிச்சன்னு நினைச்சா எனக்கே என்ன ரொம்ப கேவலமா இருக்கு. உன்னால நம்ம காதலை தியாகம் பண்ண முடியுது, ஆனா காதலுக்காக உன் வாழ்க்கைய உன்னால தியாகம் பண்ண முடியல. எனக்கும் தான் குடும்பம் இருக்கு, எனக்கும் தான் அக்கா இருக்கு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வர நான் சொல்றேன். ஆனா நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. இவ்வளவு தூரம் உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம்னா அன்னைக்கு எதுக்கு என்னோட பிந்து உனக்கு உன்னோட குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லியிருந்தா அப்புறம் எதுக்கு அன்னைக்கு என்னோட காதலை நீ வந்து ஏத்துக்கிட்ட? எதுக்கு என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன? இப்ப எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி பிந்து மனசு வருது அப்படின்னு சொல்லி சிவா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. உடனே பிந்து வந்து, இங்க பாரு, இதுக்கு மேல என்னோட மருதானியால பாட்டி பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், தயவு செஞ்சு வாழ்க்கை விட்டு போயிரு சிவா அப்படின்னு சொல்லி இவங்க பேச, திரும்ப நம்ம சிவாவோ, இங்க பாரு, இனிமேல் உனக்கு என் வாழ்க்கையில என்னைக்குமே உனக்கு நீ யாரோ நான் யாரோ, இனிமேல் என் வாழ்க்கையில உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இனிமேல் என் மூஞ்சில கூட முழிக்காது அப்படின்னு சொல்லி பிந்துவும் சிவாவும் மாறி மாறி ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தா இவங்க கடைசியா பேசுற இந்த நிமிஷத்துல பார்த்தா நம்ம பூர்ணி வந்து எக்ஸாம் ஹால்ல இருந்து வராங்க. அவங்க தூரத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசுறாங்கன்னு மட்டும் பாக்குறாங்க. என்ன பேசுறாங்க எது பேசுறாங்கன்னு எதுவுமே அவங்களுக்கு கேட்கல. உடனே வந்து சிவா வந்து இவங்களை பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு அவர் பாட்டு படியில இறங்கி போயிடுறாரு. அடுத்து பார்த்தா பின்னாடியே பார்த்தா நம்ம பூரணி வராங்க. பூரணி வந்து, ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதாடி, எப்ப பார்த்தாலும் ஏண்டி என்கிட்டயே வந்து உன் பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கா? அன்னைக்கு வாங்கின அரை உனக்கு பத்தலையா? இன்னைக்கு எந்த மூஞ்ச வச்சுட்டு நீ வந்து சிவா கிட்ட இப்ப பேசிட்டு இருக்க? அவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க திருப்பியும் வந்து பூர்ணி வந்து இப்ப பிந்து கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பூர்ணிக்கோ இப்ப உண்மையும் தெரியாது, இவங்க ரெண்டு பேரும் தான் காதலிக்கிறாங்கன்னு. ஆனா பிந்துக்கு வந்து கோவம் வருது. இப்பவும் இவங்க கை நீட்டுறாங்க. நம்ம பூர்ணி வந்து அவங்க அடிக்கிறதுக்கு கை நீட்டுறாங்க. உடனே இந்த வாட்டி அவங்க அடி வாங்கல, அப்படியே பிந்து வந்து புடிச்சுக்கிறாங்க. இங்க பாரு, நீ ஒரு வாட்டியும் நீ அடிச்சா வாங்கிக்குவேன், அதுக்காண்டி நீ எப்ப அடிச்சாலும் வாங்கிட்டு இருப்ப. நான் என்ன சும்மா நினைச்சியா? நீ எதுக்கு அந்த சிவா விஷயத்துல இவ்வளவு தலையிட்ட? நீ யாரு முதல்ல அந்த சிவாக்கு? உனக்கும் சிவாக்கு என்ன பிரச்சனை? நான் அவன் கிட்ட பேசுறேன் பேசாம போறேன், உனக்கு என்னடி அதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, நம்ம பூர்ணி பட்டாமால்னு போட்டு உண்மையை உடைச்சிடுறாங்க. அதாவது, ஏய் சிவா எனக்கு யாரா? உனக்கு விஷயமே தெரியாதா? சிவாவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அதுவும் இல்லாம எனக்கு எங்க வீட்டுல கல்யாணமா பேசிட்டாங்க. கூடிய சீக்கிரமே இந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்ன எனக்கும் சிவாக்கும் கல்யாணம் ஆக போகுது. எனக்கு கல்யாணம் ஆக போற ஒருத்தர்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? இப்போ உனக்கு புரியுதா? என்ன உரிமை இருக்குன்னு கேட்டியா? அவன் என்னோட புருஷனாக போறவன், ஏன் புருஷனாக போறவன் கிட்ட நீ எதுக்கடி பேசணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, இவங்களுக்கு பிந்துக்கு இப்ப வந்து அப்படியே தலைய சுத்துது, அழுகையா வருது. அதாவது சிவா நம்மள தானே காதலிச்சன்னு சொன்னா, இப்ப என்ன இவ உயிருக்கு உயிரா ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, அதுவும் இவ கூட கல்யாணம்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதாண்டி உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கு அடுத்து நீ சிவா கிட்ட பேசுற வேலையை எங்கேயாவது பார்த்தனோ உன்னை நான் உயிரோடய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூர்ணி வந்து இப்ப பெரிய டைலாக் எல்லாம் பேசிட்டு இவங்க கோவத்துல அடுத்து படிக்கட்டுல இறங்கி போயிடுறாங்க. முன்னே இவங்க வந்து பிந்துக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏங்க அங்கே நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம மருதானியில வருது. ஐயோ, எக்ஸாம் முடிச்சு வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க பிந்துவை பக்கறதுக்காக. நீ வேற நல்ல வேலை நீ யார்ட்டையும் பேசல, எனக்கு நீ வேற எக்ஸாம் எழுத போயிட்டியா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, சரி கேன்டீன்ல போய் சமோசாவது சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தேம்மா. அங்க பார்த்தா எல்லாரும் காதலிச்சு எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க. சரி, அது பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இந்த மாதிரி ஒரு காலகாலத்துல ஒரு கல்யாணம் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். காதல்னா என்னன்னு எனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க எல்லாம் அந்த காதலிச்ச அந்த ரெண்டு பேரை பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. சரி பிந்து, வா போகலாம். உங்க அத்தை வேற எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கா, உனக்கு எக்ஸாம் முடிஞ்சுதா இல்லையா, என்னாச்சு, அவளை எப்ப கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு. நீ வேற நல்ல வேலை நீ இன்னும் யாரையும் பார்த்து பேசல, உன்னை நான் தனியா விட்டுருக்கேன்னு மட்டும் உன் அபூர்வா அத்தைக்கு தெரிஞ்சதோ என்ன உண்டில்லன்னு பண்ணிடுவா, வாமா நம்ம இங்க இருந்து முதல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தரன்னு பிந்துவை இழுத்துட்டு வராங்க நம்ம மருதானியில.
உடனே கார்ல உட்காந்தோன்னே இவங்களுக்கு அழுகைய வந்து அடக்கி வைக்கவே முடியல நம்ம பிந்துவுக்கு. ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க, ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. நம்ம மருதானியிலையோ என்ன நினைக்கிறாங்க, இவங்க எக்ஸாமுக்கு போயிருக்காங்க, ஒருவேளை ஃபெயில் ஆகி போயிருவாங்களோ அதுக்காக தான் அழுகுறாங்கன்னு நினைச்சு, என்ன பிந்து எக்ஸாம் நல்லா எழுதலையா, ஃபெயில் ஆயிருவியா, அதுக்குதான் இப்படி ஏங்கி அழுகுறியா, இப்ப நீ ஃபெயில் ஆனா என்ன, நீ பாஸ் ஆனா என்ன, நீ என்ன பாஸ் ஆகி இப்ப என்ன கலெக்டர் ஆக போற, இல்ல வேலை வெட்டிக்கு போக போறியா, உனக்கே இப்ப வீட்டுல மாப்பிள்ளை தான் பார்க்க போறாங்க, அடுத்து கல்யாணம் தான் பண்ண போறாங்க, எப்படியும் அத்தை நல்ல ஒரு வேலை பார்க்குற ஒரு பையனா, நல்ல பதவியில இருக்கிற ஒரு பையனா, பெரிய இடமா பார்த்துதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா, அதுவும் இல்லாம உனக்கு சீருன்னு எல்லாத்தையும் கொடுக்கதான் போறா, அதுக்கடுத்து என்ன நீ அந்த வீட்டுல போய் சந்தோஷமா தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பிந்துவோட கணத்தை தொடச்சு விட்டுட்டு நம்ம மருதனியில இந்த மாதிரி டயலாகா பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் உன் வாழ்க்கை நல்லா தான் இருக்க போகுது, இப்ப நீ அழுது என்ன நடக்க போகுது, இல்ல நீ ஃபெயில் ஆனாதான் இப்ப என்ன நடக்க போகுது, அதெல்லாம் அழுக கூடாதுமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தா நம்ம ககன் வீட்டுல அவர் பூக்கூட எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. நம்ம பூமி பார்த்தா அப்பதான் மாடிப்படிக்கட்டுல இருந்து இறங்கி வராங்க, சாரி எல்லாம் சரி பண்ணிட்டு அப்பதான் நடந்து வராங்க. உடனே ககனுக்கோ வெக்கம் வருது, தன்னோட மூஞ்ச வந்து அந்த பூக்கூடைய வச்சு மறைச்சிக்கிறாரு. உடனே பூமி வந்துட்டு இது ககன் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க, இருந்தாலும் அவரை கலாய்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, என்னடா என்ன தம்பி பூ விற்கிறவனே, பூன்னு முன்னாடி எல்லாம் கூவிட்டு தான் இருப்பீங்க, இப்ப என்ன யாரும் இல்லாத வீட்டுக்குள்ள நீ பாட்டு வந்து நடு வீட்டுல நின்று பூவெல்லாம் வியாபாரம் பண்றதா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. உடனே ககன் வந்து அவரோட மூஞ்சை வந்து விளக்குறாங்க, அந்த கூடையை விளக்குறாங்க. ஐயோ மாமா நீங்களா அப்படின்னு நினைச்சு இவங்க அடுத்து அண்டர் பெல்ட் அடிக்கிறாங்க. நீங்களா மாமா, ஐயோ நான் நினைக்கவே இல்லை நீங்கன்னு, நான் ஏதோ பூக்கார பையன்லாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே என்னை பார்த்தா பூக்கார மாதிரியா தெரியுதுன்னு அவர் ஒரு லுக்கு விடுறாரு. உடனே சாரி மாமா மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்க மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து எனக்கு எதுக்கு மாமா இவ்வளோ பூ, இப்போ அவங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம பூமி உடனே ஒத்துக்கிட்டா நல்லாவா இருக்கும். உடனே எதுக்கு மாமா இவ்வளோ பூ, ஒருவேளை பூஜைக்கு வாங்கிட்டு வந்தீங்களோ அப்படின்னு சொல்லி ககன் கிட்ட வந்து கலாய்ச்சிட்டு, அந்த பூ கூட எதுக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்க வீட்டுல எதுக்கு இவ்வளோ பூ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பூஜை ரூமுக்கு தேவையான பூவெல்லாம் என்ன ஒரு வாரத்துக்கு தேவையான பூவெல்லாம் ஒரே நாள் வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒண்ணு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே இல்ல இது உனக்காக வாங்கினது அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்காகவா மாமா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு, எனக்காக பூ வாங்கிட்டு வந்தீங்கன்னா 1 முழம் வாங்கிட்டு வரணும், இல்ல 2 முழம் வாங்கிட்டு வரணும், அதை விட்டுட்டு ஒரு கூட ஃபுல்லாவா பூ வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கலாய்ச்சிட்டு இருக்க. சரி நீங்க தான் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல, ஆக்சுவலி இப்போ புருஷன் பொண்டாட்டிக்கு ஆசையா ஏதாவது புருஷன் வந்து பூ வாங்கிட்டு வந்தானா அவன் கையாலேயே அவன் வச்சு விடணும், அப்பதானே அந்த பொண்டாட்டிக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே திரும்ப நானே வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ கூட வந்து பூமி கிட்ட கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு 4-5 முழத்தை எடுக்கிறாரு. ககன் வந்து அவரே கையை வச்சு அளந்து பாக்குறாரு, 4-5 முழத்தை எடுக்கிறாரு. எடுத்து இவர் வைக்க ட்ரை பண்றாரு, இந்த சின்ன பிள்ளைக்கு வைப்பாங்கல்ல மொட்டை மண்டையில வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும் எதுவுமே தெரியல ககனுக்கு, அவரு ட்ரை பண்றாரு முடியல. உடனே பூமி தலையில மொத்தமா தூக்கி மேல தூக்கி போடுறாரு. உடனே அதுக்கடுத்து பூமிக்கு வந்து என்ன மாமா பூ கூடவா உங்களுக்கு வைக்க தெரியல, ஐயோ இதுக்கெல்லாம் வந்து உண்மையா காதலிச்சிருக்கணும், உண்மையா காதலிச்சு ஆசையா வாங்கிட்டு வந்தா தானே இதெல்லாம் அருமையெல்லாம் தெரியும், நீங்க என்ன உண்மையா காதலிச்சா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கலாய்ச்சிட்டு அந்த பூ எப்படி வைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இங்க பாருங்க, இப்படி கையில அளந்து இப்படி பிடிச்சு நடு இடத்துல வைக்கணும், தலைக்கு மேல வைக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பூமி வந்து ககனுக்கு வந்து பூ வைக்க சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அவரும் வச்சு விடுறாரு. வச்சு விட்ட பின்ன உடனே இவர் வந்து வச்சு விட்டோன்னே இவர் ரொம்ப ஆசையா பேசுறாரு பூமி கிட்ட. பூமி வந்து நீ சொன்ன மாதிரி புருஷன் பொண்டாட்டி இப்படின்னா சந்தோஷம் இப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியல, நீ என்கிட்ட சின்னதா ஒரு பூ தான் கேட்ட, ஆனா அந்த பூ வாங்கிட்டு வர்றதுக்கான அந்த ஃபீல் இருக்கே அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு, அதுவும் இல்லாம வாங்கிட்டு வந்து அது என் கையாலே உனக்கு வச்சு விட்டேன் பாத்தியா, அந்த ஃபீலை நான் இது வரைக்கும் நான் உணர்ந்ததே இல்லை, இந்த ஃபீல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த ஃபீல் கொடுக்குற சந்தோஷம் வந்து அளவே இல்லை, இது தமா துண்டு பூதான் ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சந்தோஷம் ஒளிஞ்சிருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரியுது, அதுவும் நான் என் கையால உனக்கு வச்சு விடும் போதுதான் தெரியுதுன்னு சொல்லி இவர் ஆசை வார்த்தைகளா பேசி, அதாவது பூமியை தான் காதலிக்கிறோங்கிறத இன்டைரக்டா வந்து அவர் சுத்தி வளைச்சு சொல்ல வர்றாரு நம்ம ககன். ஆனா நம்ம பூமியும் அவரோட காதலை புரிஞ்சுக்காம அவரை வந்து இவங்க பூமி என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னமாமா அந்த 12 கண்டிஷன்ல பூதான் வாங்கிட்டு வரணும்னு சொன்னேன், ஆனா நீங்க இவ்வளோ ஆசை வார்த்தையா பேசி இது கனவா நிஜமான்னு நினைக்க வைக்கிறீங்க, என்னைய அப்படியே வேப்புல தள்ளிட்டீங்க போங்க. ஆனா இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு எனக்கு என்ன தெரியாமலையா போயிடும், நீங்க இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க, நான் இப்ப சிவா பூர்ணி கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கணும், அதுக்காக நீங்க இவ்வளோ பண்ணுவீங்களாமாமா அப்படின்னு சொல்லி இவங்க பூமி என்ன நினைக்கிறாங்க, ககன் ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை
பூமி வந்து கண்டிஷன் போட்டிருக்காங்க, அதுக்காக வாங்கிட்டு வந்து நினைச்சு ககன் வந்து தன்னோட காதலை வெளிப்படுத்துறாரு. ஆனா பூமியோ இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவர் வந்து உண்மையா காதலை சொல்ல வந்தாலும் பூமி வந்து அதை புரிஞ்சுக்காம, இதுக்கெல்லாம் நீங்க வந்து அந்த கண்டிஷனுக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க, நீங்களா ஒண்ணும் பண்ணலையே, ஆனா உங்க தங்கச்சி கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, சரி சரி இன்னும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு போயிடுறாங்க. ஆனா ககன் வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. இது நான் அவங்க கல்யாணத்துக்காக பண்றேன், இதெல்லாம் ரொம்ப ஆசையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நினைச்சு இவர் இங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க சரச்சந்திரா வீட்டுல பார்த்தா சரச்சந்திரா எல்லாரும் சாப்பிடக்காக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சரி, சரச்சந்திரா, அபூர்வா, மருதானியல, பிந்து, அப்புறம் எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க. கேபி இங்க பார்த்தா மீராவும் இல்ல, நட்சத்திராவும் இல்ல. உடனே அதுக்கடுத்து மீரா, என்னம்மா சாப்பிட எல்லாரும் உட்காந்தாச்சு, இன்னும் நேரம் ஆகுதா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, நம்ம சரியோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு மாமா அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்கும்போது அங்க இருந்து முதல்ல மீரா வராங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க, சாப்பாடு பாத்திரத்தை மூடி. அடுத்து நம்ம நட்சத்திரம் எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தரா வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நட்சத்திரம் முன்னாடி ஒரு வேலை கூட நம்ம வீட்டுல பார்த்ததே கிடையாது, ஆனா இன்னைக்கு சமைச்சது எல்லாமே அவதான், அவளுக்கு முன்னாடி ஒரு காஃபி கூட போட தெரியாது, ஆனா இன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் சமைச்சது அவதான் சொல்லி புகழ்ந்து தள்ளுறாங்க. உடனே நம்ம நட்சத்திரமும் சரிக்கு ஏத்த மாதிரி, ஆமாப்பா நானும் இவ்வளவு நாள் தான் பொறுப்பே இல்லாம இருக்கிறது, எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிதான் எனக்காக சேவை பண்ணிட்டு எனக்கு ஒண்ணு பார்த்து பண்ணீங்க, இப்பதான் நான் உங்க மருமகள் ஆயிட்டேன்ல, இப்ப நான் தானே உங்களை நல்லபடியா பாத்துக்கணும் அத்தை அப்படின்னு சொல்லி உங்க வீட்டு நடிப்புல எங்க வீட்டு நடிப்புல அந்த நடிப்பு நடிக்கிறாங்க நம்ம நட்சத்திரா. உடனே இவங்களுக்கு அபூர்வா இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நட்சத்திரம் எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, இவளுக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. மருதானியில உடனே, என்னம்மா இந்த செரி வந்து ஏதோ மாயமந்திரம் போட்டானா, ஒருவேளை அவனோட ஆவி வந்து நட்சத்திரம் மாத்தி இப்படி எல்லாம் பேச சொல்லுதா அப்படின்னு சொல்லி இவங்க பைத்தியம் மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அபூர்வா அப்படி ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து நட்சத்திரம் இதோட மட்டும் விடல, உடனே சரச்சந்திரா இந்த மனமாற்றத்தை பார்த்து, நட்சத்திரம் நீ இவ்வளவு மாறிவியா, இவ்வளவு மாறிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ சரி வாழ்ந்தாலே நல்லா வாழ்ந்தாலே எனக்கு அதுவே போதும், நீ சரச்சந்திரா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. உடனே நம்ம நட்சத்திரா, அத்தை எல்லாருக்கும் நீங்க எடுத்து வைங்க, என்னோட கணவருக்கு மட்டும் செடிக்கு மட்டும் நான் என்னோட ஆசையா நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல, உன்னை மீராக்கு ஆனந்த கண்ணீரே வருது. நம்ம மீராக்கு இது என்னோட பாக்கியமா, நீ என் பிள்ளைக்கு சமைச்சதை நீ பரிமாறுன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நீயே செடிக்கு வைன்னு சொல்ல, இதெல்லாம் கண்டு அபூர்வா வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவள் வருவாள சீரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனை தட்டி விடுங்க. நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது, நாளைக்கு அது நம்ம பூமி ககனோட காதலை புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன்.